வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை வந்து அவரைக்கொத்து மோட்லேடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மெனக்கட்டால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது பேர் மோட்லேடுன்னு சொல்லுவாங்க, அவரைக்கொத்துன்னு சொல்லுவாங்க. அது செய்யறதுக்கு 1 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தேய்க்கிறதுக்கு மேல் மாவு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா தேவையில்லை. சர்க்கரை, எண்ணெய், கடலெண்ணெய், இது வந்து சோடா உப்பு கொஞ்சமாக, நார்மல் சால்ட்டு, 2 முட்டை, கொஞ்சம் ஏலக்காய். மைதாவை இதில் கொட்டிக்கலாம். இப்போது நம்ம சோடா உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் உப்பு இதை போட்டுட்டு சும்மா நல்லா அப்படி பெராத்தி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் எண்ணெய், கடலெண்ணெய் தான் விடணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடைச்சி வச்சு அதுக்கப்புறமா அதையும் நல்லா உடைச்சி ஃபுல்லாக எல்லா மாவோட பெசரி விட்டுடலாம். இந்த மாதிரி தீனி செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு தரப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பெசற மாதிரி பெசரிக்கலாம். நல்லா மாவு பெசரியாச்சு. இந்த மாவு வந்து குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதனால் இப்போ பெசரி வச்சிட்டோம் அப்படின்னா 8 மணி நேரம் கழித்து இதை சுடலாம். நல்லா ஊறணும். இது பாருங்கள், நல்லா இப்போவே சாஃப்டாக இருக்குது. இன்னும் நல்லா சாஃப்டாச்சுன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு டவல் கவர் பண்ணி காயாமல் இருக்கிறதுக்காக போட்டு மூடி ரெஸ்ட்டில் வச்சுடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு பிச்சு, ஏன்னா இது ரொம்ப மெலீஸாக நம்ம தேய்க்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இந்த அளவுக்கு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போது மேல் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். மேல் மாவு போட்டுட்டு 2 பக்கமும் வச்சுட்டு ரொம்ப மெலிசாக இதை தேய்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து மெலிசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்பப்போ மேல் மாவுக்கு தொட்டுக்கோங்க. மைதாங்கிறதுனால கொஞ்சம் மாவு தேவைப்படும். இப்போ பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோம். பேப்பர் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு இதை 4 கிழிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி 4 கிழிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கார்னர் பிடிச்சிட்டு இந்த 2 சைடு கார்னரையும் இப்படி முடுக்கி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த 2 கார்னரையும் நம்ம இப்படி பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த 2 கார்னரையும் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு இது டிசைன் கிடச்சிரும். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா, கண்ட தீனி வாங்கி தரத்துக்கு இது மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இதில் காரம் போட்டும் சாப்பிட்லாம், இனிப்பு கலந்தும் சாப்பிட்லாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா செவக்க வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க. சர்க்கரையில் ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கோம், பொடிச்சு அதில் சேர்க்க போகிறோம். சர்க்கரையை நல்லா பொடி பண்ணியாச்சு ஏலக்காவோட. நம்ம வறுத்து இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம். சர்க்கரையை போட்டாச்சு. சர்க்கரையை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுறலாம். குலுக்க அதில் சர்க்கரை நல்லா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது இது மேலே நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கிறத இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம். அதுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ பாருங்க, இப்படி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.